பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஒருமனமாய் இணைந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. துதிகளுக்கு பாத்திரரே, மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிறங்க தாவே. சர்வத்தையும் படைத்தவரே, இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. உம்முடைய அன்பு எத்தனை பெரிது கத்தாவே, அதன் ஆழம் அகலம் விரிக்க இல்லாது கத்தாவே, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. நாங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உமக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் இடையில எந்த தடைகளும் இல்லாதபடி என் தேவன் தாமே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை தயவாய் எங்களுக்கு மன்னித்து இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கத்தாவே நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, என் தேவனே, நீங்கள் வேண்டிக் கொள்ள போற காரியத்தை குறித்து பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு ஆண்டவரே நீங்க கேட்டீங்கன்னா அது கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. எங்களை விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்க போற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் கத்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, கடந்த நிமிடம் வரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை வழிநடத்தினீரே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, ஜீவன் கொடுத்து கத்தாவே இம்மட்டும் வழிநடத்தின கிருபை நடுமை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய முயற்சினாலோ ஒன்று இல்லை கத்தாவே. உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நல்ல பலன் கொடுத்தீரே ஆண்டவரே, நல்ல உணவு கொடுத்தீரே, உறவிடம் கொடுத்தீரே ஆண்டவரே. அதற்காக கொடான கொடி சோத்திரத்தையும் துதியும் செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இம்மட்டும் நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆவியோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, உண்மையோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் தங்கும் ஆலயமா எங்களை மாற்றுமே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும், சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பெருமை ஒருபோது எங்களுக்குள்ள வேண்டாம் கத்தாவே. அகந்தை வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், கோபம் வேண்டாம் கத்தாவே. ஆண்டவரே, சண்டைகள் வேண்டாம் கத்தாவே. நாங்கள் ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே முக்கென்று வாழத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய முடத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கத்தாவே இம்மட்டும் எவ்வளவோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளினுடைய கத்தாவே ஜெப வேளையின் ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, என் தேவனே, பாடலை பாடும்போது கத்தாவே என் தேவனே
கீர்த்தனை பாடலின் ஒவ்வொரு வரிகள் மூலியமாக நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோம். என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நடுவோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் தேவனே செய்தி வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நடுவோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே இன்றைய தினத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுக்க போற கிருபைக்காக நடுவோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தேவனே உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தயவாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தாவே செழிப்பை கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. அபிஷேகத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமக்கு உகந்த பாத்திரமாய் நீ கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே ஒருமனப்பாடை நீர் கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய சிந்தைகளை கர்த்தாவே நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவையில்லாதவைகளை நாங்கள் பார்க்காதபடி கேட்காதபடி சிந்திக்காதபடி என் தேவன் நீர் எங்களை நீங்கள் பாதுகாத்து வல்லடத்த வேண்டுமாய் கிருபை செய்யும். என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுவுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடுங்க கர்த்தாவே. அற்புதர் இயேசு அற்புதர்னு சொல்லி ஆண்டு மக்களை மகிழ்ந்து கழிவிடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனை எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தாவே ஆண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கீங்க. அதற்காக கொடான கொடி சோதரங்க கர்த்தாவே. இனிமேலும் நீர் அற்புதங்களை செய்ய போற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளுக்குரிய புதிய கிருபையை நீர் கொடுத்து வல்லடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனை யார் யார் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய பலவீனங்கள் முற்றிலுமாக அகன்று போகட்டும் கர்த்தாவே. ஆண்டு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துள்ள கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒருவர் கூட கர்த்தாவே பலவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது கர்த்தாவே. சுகவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் சுகமுள்ளவர்களாய் பலமுள்ளவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் அன்றைய ஞானம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்க கர்த்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் முதியோர்களையும் கர்த்தாவே இம்மட்டு பாதுகாத்ததற்காக நன்றி. இனிமேலும் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்துவது போல அன்று மேகஸ்தமமாய் அக்னிஸ்தமமாய் இருந்து நீர் பாதுகாத்து வழிநடத்தவனமாய் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். துதி கணமெல்லாம் மீட்பரச்சனை கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பெலன் தாரும், தேவ பெலன் தாரும், மகா பெலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும்.
பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமீன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஜெயிப்போம். காலை வேளையில் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றோடும் ஸ்தோத்திரிக்கும் ஐயா. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே பார்க்க ஆசையாக வந்து தேவாதி தேவன் இந்த கால வேளையில் காணத்தக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு நீ தந்தவருக்காக நன்றோடும் துடிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப வேலை எங்களுக்கு கிருபையாக நீ கொடுத்து தகப்பனே, காலையிலும் தேடக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தந்தவருக்காக நன்றோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நல்ல தேவனே, எங்கள் தேவாதி தேவ ராஜாதி ராஜாவே நன்றோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே கர்த்தாவே நன்றோடும் துடிக்கிறோம் ஐயா. அக்கினி மயமானவரே, அபிஷேக நாதரே, ஒருவரை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய நீதின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, எங்கள் மத்தியில் நீ வந்ததுக்காக நன்றோடும் ஸ்துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 18 என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஐயா. அந்த சங்கீதம் 18:1 6 வசனத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை இந்த கால வேளையில் எங்களுக்கு நீ கொடுக்க போகிறவருக்காக நன்றோடும் துதிக்கிறோம் ஐயா. தேவன் எங்கள் சபையில் எழுந்தருள் இருக்கிறவருக்காக நன்றோத்திக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கள் தேவனே நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. நீ எவ்வளவு நல்லவராகவும் எங்களுக்கு வல்லவராகவும் போதுமானவராகவும் இந்த நாளுக்காக கர்த்தாவே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து துதிக்க ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, முகக்கூப்புற விழுந்த ஸ்தோத்திரத்தை செலுத்த ஒரு கிருபையை இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்க இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரும் உமக்கு ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கக்கூடிய ஒரு கிருபையை நீ கொடுத்தவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, அதிகாலையில் இந்த தேடக்கூடிய கிருபையை தந்து உமக்கு ஸ்தோத்திர பலியை எடுத்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அடியார்கள் நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய இந்த தேவ சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு நீ பதில் கொடுக்க வந்தவருக்காக நன்றோத்திக்கிறோம் ஐயா.
ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். செவி கொடுத்து கேட்கிற ஒரு எங்கள் மத்தியில் நீ வந்ததுக்காக நன்றி ஐயா. கர்த்தாவே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னபடி எங்களுக்கு நீ ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் நீ கொடுக்க போகிறவருக்காக நன்றி ஐயா. இந்த காலை ஜெபத்தை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு இந்த நாளுக்குள்ளேயே நீ ஆசீர்வாதத்தை நீ கொடுத்து உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த போகிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவன் தேவ சபையில் எழுந்தள்ளி இங்கே ஜேரெடுக்கக்கூடிய ஜெபம் கர்த்தாவே, எங்கள் தேவாதி தேவனே, இந்த தேசத்துக்கு மாத்திரம் இந்த உலகம் முழுவதும் இந்த செய்தியை கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேட்கக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களுக்கு நேராக தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் இயேசுவே நாமத்தினாலே. உம்முடைய நாமம் அவர்கள் மூலியமாக மகிமைப்பட பொறுமைக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே சில கர்த்தாவே விண்ணப்பத்தங்களை தேவ சமூகத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்துக்கு தக்க பதிலை நீ கொடுக்க போகிறவருக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக நமது தந்தை தலைமை சபை கர்த்தாவே பாஸ்டர் ஆசீர்வாதம் ஐயாவுக்காகவும் கர்த்தாவே ஜிம்ஸி ஜேசனுக்காகவும் கர்த்தாவே தஞ்சையில் நடக்கக்கூடிய இந்த ஊழியத்துக்காக இந்த காலவேளை நம்முடைய தேவ சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட கர்த்தாவே விசேஷமாக இந்த அப்போஸ்தலர் எங்களுக்கு கிருபையாக எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலரை நீ நியமித்தவருக்காக துதிக்கிறோம் ஐயா. காலத்திலே அப்போஸ்தலர்களை நியமித்து ஊழியக்காரரை நியமித்து உம்முடைய மந்தையை மேய்க்க ஒரு மேய்ப்பனை எங்களுக்கு நீ தருகிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரை இந்த காலை வேளையிலே உம்முடைய வல்லமையினாலும் அக்கினினாலும் அபிஷேகத்தினால் நிரப்புறவருக்காக துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, ஜாதிகளிடம் கர்த்தாவே உம்மிடத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரத்தை வரப்போகிறதுக்காக நன்றி ஐயா. ராஜாக்கள் நடந்து வருகிறதுக்காக நன்றி ஐயா. கர்த்தாவே, ஒளியிடத்தில் வரட்டும் ஐயா, வெளிச்சத்துக்கள் வரட்டும் ஐயா. கர்த்தாவே, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த கால வேளையிலே எங்கள் தலைமை போதகர் ஐயாவுக்கு இந்த கால வேளையில் நம்முடைய அக்கினி அபிஷேகத்தை நீ ஊற்றினவருக்காக நன்றி ஐயா. ஜாதிகளை ராஜாக்களை நடந்து வந்து நம்முடைய ஊழியக்காரை தேடி வரக்கூடிய இந்த கடைசி காலத்துக்காக இயேசு கிறிஸ்துவே நீ செய்த ஊழியத்தில் லட்ச மக்கள் உண்மை தேடி வந்தார்கள் அப்பா, துதிக்கமையா. கர்த்தாவே, நீ ஒரு வெளிச்சமாக கர்த்தாவே துதிக்கமையா. தேவாதி தேவனி அக்கினியாக இருந்தபடினால் தேடி வந்தார்கள் அப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த கால வேளையில் உடைய தலைமை போதகர் ஐயாவுக்கு நேராக இறங்கினத்துக்காக நன்றுடன் துதிக்கமையா. ஆவியிலே அபிஷேகத்தினால் தாவும் அக்கினியை அபிஷேகத்தினால் ஊட்டுமே இயேசுவே நாமத்தினாலே உம்முடைய பலத்தின் மேல் பலத்தினால் இடகட்டு வரட்டுமா பார்த்துக்கமையா. தேவதாசனுக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து கர்த்தருடைய நாம ஐயா மூலியமாக மகிமைப்பட போகிறதுக்காக நன்றோடுமை துடிக்கமையா. தொடர்ந்து கர்த்தாவே ஜிம்ஸ் பாஸ்டருக்காக ஜேசனுக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. 2 பாஸ்டரை ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துமப்பா. கர்த்தரப்படி செய்கிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா. கர்த்தாவே, 2வதாக கர்த்தாவே திருச்சி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட தலைமை போதகர் ஐயா அவர்களுக்காக போதகர் கர்த்தாவே துதிக்கமையா. சாம் நமது ஊழிய குடும்பங்கள் வெளியிடங்களுக்கு கர்த்தாவே ஊழியத்துக்கு செல்லும் போது நல்ல பாதுகாப்பு கிடைக்க கர்த்தாவே கூட்டங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை மறைத்தவர் தாமே வெளிப்பட அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தாவே நடக்க ஜனங்கள் தடையின்றி கலந்து கொண்டு கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காரியத்துக்காக காலை வேளையில் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, திருச்சி மாநகருக்கு நீ கொடுக்கப்பட்ட நம்முடைய ஊழியக்காரமுடைய கரத்தில் ஒப்புக்கொட்டி ஜெபிக்கிறோம் ஐயா. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரியட்டும் ஐயா. நம்முடைய ஊழியக்கார் மூலியமாக அக்கினியை போட்டு அது திருச்சி மாநகர் முழுவதும் பற்றி எரிய போறதுக்காக நன்றி துதிக்கமையா. அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இந்த கால வேளையில் கர்த்தாவே உம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி கர்த்தாவே உம்முடைய அக்கினினால் உம்முடைய அபிஷேகத்தினால் நறுபுமாப்பா. கர்த்தாவே, உம்முடைய அக்கினியை போட்டு ஊழியக்கார் மூலியமாக ஆங்காங்கே கர்த்தாவே அக்கினியை போடத்தக்கக்கூடிய தேவ பலத்தை ஆசீர்வாதத்தை இந்த கால வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ கொடுத்ததுக்காக தான் நன்றோடு துதிக்கமையா. எந்த மனுஷனை பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியின் வெளிச்சம் உம்முடைய ஊழியக்கார் மேலே உதிக்கட்டுமா பார்த்துக்கமையா. மலையில் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது கர்த்தாவே. உம்முடைய ஊழியக்காரர் தமிழ்நாடு கர்த்தாவே இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல அண்டை மாநிலங்கள் மாத்திரமல்லையா தகப்பனே வெளிநாட்டுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் ஐயா. அதற்கான அபிஷேகத்தை இந்த கால வேளையில் கொடுக்கிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சத்தியத்தை அறிவுகள் சத்தியமுடைய விடுதலையாக்கும். உடைய ஊழியக்கார் மூலியமாக சத்தியத்தை வெளிப்படுத்தி திரளான ஜனங்கள் சத்தியத்தை மூலியமாக விடுவிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த கால வேளையில் ஊற்றியதற்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து சாம்பாஸ்டருக்காக நன்றோடு துதிக்கிறோம். தேவனுடைய கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கால வேளையில் எலியாவின் ஆவினால் நிரப்பப்படட்டும் ஐயா. எலியாவின் அக்கினி அபிஷேகம் இந்த கால வேளையில் இறங்கட்டும் அப்பா.
எலியாவை கொண்டு போனது மாதிரி தகப்பனே உம்முடைய ஊழியத்தில் எடுத்து உபயோகப்படுத்தி உம்முடைய நாமத்தை நீ மையப்படுத்தும் ஐயா. அதற்கான வல்லமை இறகட்டும், அதற்கான அக்கினி இறகட்டும், அபிஷேகம் இறகட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் இடகட்டப்பட்டும் ஐயா. உம்முடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை இந்த கால வேளையிலே நீ கொடுத்த தேவாதி தேவனே நன்றோத்திக்கும் ஐயா. கர்த்தருடைய கரம் கர்த்தாவே இந்த சகோதரன் மேலே இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி நாமத்தை மையப்படுத்த பொறுமைக்காக நன்றோத்திக்கும் ஐயா. விசேஷமாக இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வெளியூருக்கு செல்லும்போது, வெளிநாடு செல்லும்போது எப்படி எலியாவோடு கூட இருந்த தேவாதி தேவன் இவர்களோடு கூட இருந்து காரியத்தை நடப்பிக்கப்படுவதற்காக துய்க்கமையா. உடைய நாம இவர்கள் மூலியமாக மைவப்பட்டுமையா. உடைய தூதர்களை கர்த்தாவே அவர்களோடு கூட அனுப்புவதற்காக நன்றோ துய்க்கமையா. நல்ல பாதுகாப்பனை கொடுக்கப்படுவதற்காக நன்றோ துய்க்கமையா. கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய கூட்டத்திலே தேவனுடைய அக்கினி இறகட்டும், அபிஷேகம் இறகட்டுமையா. பரிசுத்த ஆவியானவரே ஊழியக்காரர்களை மறைத்து நீர் வெளிப்பட பொறுமை நன்றோத்திக்கமையா. கர்த்தாவே எங்கெங்கெல்லாம் கர்த்தாவே கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், நோய் பேய் கட்டுகள் விடுவிக்கப்படட்டும் ஐயா. அந்த பகுதி மக்களே ஒரு பிரகாசமாக இருக்கட்டும் ஐயா. எந்த மனுஷனை பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளி இந்த பகுதிக்கு வந்திருக்கின்ற சொல்லத்தக்க சாட்சியை நாங்கள் கேட்டுமுட நாமத்தை மையப்படுத்த பொறுமைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கும் ஐயா. இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்கட்டும் ஐயா. ஜனங்கள் தடையின்றி இப்படிப்பட்ட கூட்டங்களை கலந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தடைகளால் நீக்கும் கட்டுகளை அறுக்கப்படட்டும். கர்த்தாவே நீ தேவாதி தேவனே ஊழியக்காரர்கள் செல்வதற்கு முன்னாக நீர் முன்னே சென்று தடைகளை நீக்கி போடுவதற்காக நன்றோத்திக்கும் ஐயா. தடைகளை நீக்கி போடுகிற முன்னே நடந்து போகிறதற்காக நன்றோடு துடிக்கும் ஐயா. திரளான ஜனங்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட கர்த்தாவை நீ கிருபை செய்ய போறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே சபையின் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மாத்தூர், லால்குடி, மேட்டுப்பட்டி, கர்த்தாவே மணப்பாறை, சோழகம்பட்டி, பெரம்பலூர் இப்படிப்பட்ட இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஊழியத்திலையும் இப்படிப்பட்ட கிளை சபையில் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. இங்கே கால வேளை கர்த்தருடைய பிள்ளைகள் தலைமை சபையில் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தின் அக்கினி இங்கிருந்து போகட்டுமா பார்த்துக்கவியா. ஒவ்வொரு இடமும் பத்தி எரட்டுமா பார்த்துக்கவியா. இந்த இடத்துல ஜெபிக்கக்கூடிய உலைக்களத்திலிருந்து கர்த்தாவே ஒரு தீ பொறி அங்கங்கே போய் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே அந்த பகுதி மக்களுக்கு ரெச்சின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரெச்சிப்பின் அக்கினி இங்கேருந்து போகட்டும் பார்த்துக்கமையா. ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய ஊழியங்களை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய கரம் அந்த இடத்துல அமர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும் ஐயா. தொடர்ந்து அந்த ஊழியத்தை முன்னேறி நடத்தக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தும் ஐயா. ஒரு மனத்தை தார்மையா. பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தினால் கர்த்தாவே பரிசுத்த சிந்தனையை தார்மப்பா. கர்த்தாவுடைய நாம அவர்கள் மூலியமாக மனப்பட்டும் ஐயா. கர்த்தாவை ஒருமனப்பட்டு அவர்கள் ஊழியை செய்யும் போது அங்கே ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து உடைய நாமத்தை நீ மையப்படுத்த பொறுமைக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. அட்டாவே நீ அப்படி செய்கிறவருக்காக நன்றோத்திக்கம் ஐயா. இந்த காரியத்தில் பொறுப்படுத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விசேஷமாக ஜெபக்குள்ள நடத்துகிறவர்கள் கர்த்தாவே எல்லாரும் ஒரு மனதோடு செய்யட்டும் ஐயா. கர்த்தாவே ஒருமனப்பட்டு 2 பேராக கர்த்தாவே 70 பேரை நியமித்து 2 பேராக நீ அனுப்பி உடைய ஊழியத்தை செய்த தேவாதி தேவன் இந்த கால வேலையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கர்த்தாவே 2 பேராக ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய ஜெபக்குழுகளை கலந்து கொள்ளும் போது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. கர்த்தாவே காரியங்களை நடப்பியும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்டோம் ஐயா. சீசர்களை நாங்கள் பார்த்தோம் ஐயா. வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவனே நன்றோடு துதிக்கும் ஐயா. அந்தகார கிரிகளாம் அழிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்து காரியத்தை நடப்பித்து இயேசு கிறிஸ்துவிட்டே அவர்கள் சாட்சி சொல்லும் போது உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய பிள்ளைகள் 2 பேராக சென்று உங்களுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நன்றோடு துதிக்கும் ஐயா. கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபை இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தவருக்காக துதிக்கும் ஐயா. அவர்கள் போக்கில் வரத்தில் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே அவர்களோடு நீ இருக்கிறதுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. சத்துருவின் கிரிகள்லாம் அழிக்கப்படட்டும், எரிக்கப்படட்டும், அதெல்லாம் செயலட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ வேலை எடுத்து காத்துக்கொள்வதற்காக நன்றோத்திக்கும் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் மூப்பர்களுக்கு இந்த கால வேளையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் தகப்பனே துதிக்கும் ஐயா. அவர்கள்
அவர்கள் வளர்க்கப்படட்டும். இந்த காலையில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும், வல்லமை தாரும், வரங்களை தாரும், தேவ பலத்தை தாரும் ஐயா. கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா. எல்லா பலகீனத்தை நீக்குபடி இயேசுவின் நாமத்தினாலே, சத்துரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் சரீரத்தை தொடாத அளவுக்கு வேலையிடம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உற்சாகத்தின் நாவினால் பிள்ளைகளை நிரப்பி உடைய காரியத்தை செய்யக்கூடிய கிருபையை தந்தவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனே, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய விடுதலை உபவாச கூட்டத்துக்காக அநேகர் பங்கு பெற கர்த்தாவை விடுவிக்கப்படக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கர்த்தாவை விடுதலை உபவாச கூட்டம். தேவாதி தேவனே, இந்த காரியத்தை நீ ஆசீர்வதித்து தாரும் ஐயா. இன்றைக்கு கர்த்தாவை எத்தனை பேர் நோய் பேய் கட்டுகளோடு எங்கே விடுதலை கிடைக்கும், எங்கே சமாதானம் கிடைக்கும், எங்கே சந்தோஷம் கிடைக்கும், எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அநேகர் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் அப்படிப்பட்டவர்களுக்கு நேராக இறங்கட்டும் ஐயா. வழி இதுவே அவர்களுக்கு என்று வெளிப்பட்டும் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் அவர்களை கொண்டு வந்து இந்த சபையில் நாட்டப்பட்டு அவர்களுக்கு நோய் பேய் கட்டுகளந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெப ஆலயத்தை நீ காண்பிக்கிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையில் ஆவியானவரே, இந்த காரியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. தேவாதி தேவோட வல்லமை இந்த மாநகரத்தில் இறங்கட்டும் ஐயா. எத்தனை பேரு தகப்பனே நன்றோத்திக்கும் ஐயா. அழுகையும் கண்ணீருமாக புலம்பலின் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் ஐயா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரே இடமாகி அந்த கீதான நடக்கக்கூடிய சபைக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் துக்கத்தை நீ சந்தோஷமாக மாற்ற போறவருக்காக துக்கம் ஐயா. கர்த்தாவே, சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒருவர் இந்த வானத்தை பூமியை முன்ன சர்வத்துக்கு மேலான தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவர் தான்பா ஒருவருக்கு நோய் பேய் கட்டுகளிருந்து விடுவித்து என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறவர். கர்த்தாவே, இந்த நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையில் அப்படிப்பட்டவர்களை கொண்டு வரும் ஐயா. கர்த்தருடைய ஜனங்களாகிய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவ சமூகத்தில் இதற்காக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை நீ கொண்டு வந்து சேர்த்து தகப்பனே, அவர்களுக்கு பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுவியும். கர்த்தாவே, பில்லு சூனிய கட்டுகளிலிருந்து விடுவியும். நோய் ஒரு பேயாக இருக்கப்படினால் அந்த பேயிலிருந்து அவர்களை விடுவித்து அவரை காக்கிற தேவன். கர்த்தாவே, நீ எவ்வளவு நல்லவர், மன ஒடுக்கத்தின் தேவன் என்பதை நாங்கள் வெளியே கர்த்தாவே வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உங்களுடைய மன ஒடுக்கத்தின் வல்லமை இந்த கால வேளையில் இறங்கட்டும் ஐயா. இன்றைக்கு நடக்கக்கூடிய உபவாச கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும். தரலான ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்து உடைய நாமத்தை மையப்படுத்தும் ஐயா. தேவோட ராஜ்யம் அந்த வீட்டுக்கு வந்ததுக்காக துக்கம் ஐயா. உண்மை தேடி வரக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தாவே சத்தியத்தை அறிந்து சத்தியம் இன்னைக்கு நாளிலே விடுவிக்க போகிறதுக்காக நன்றி ஐயா. கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. இந்த கால வேளையில் தேவனோட ஆலயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஐயா. வர ஜனங்கள் மத்தியில் ஆவியானவர் அவர்களை விடுவித்து நீ அனுப்ப போறவருக்காக, உம்முடைய ஆவியை நீ கொடுத்து அனுப்ப போறவருக்காக நன்றி ஐயா. கர்த்தாவே, நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. வந்தவர் ஒருவர் வெறுமையாக போகாத அளவுக்கு கர்த்தாவே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அவர்களை தாங்குகிறவர், தப்பு வைக்கிறவர்களை விடுவிக்கிறவர், அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை நீ மையப்படுத்துமாப்பா. இன்னைக்கு விடுதலை உபவாச காரியத்தில் கர்த்தாவே நீ ஆசீர்வதியும். வர ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விடுவிக்க போறமைக்காக துதிக்கிறோம் ஐயா. நீர் விடுவித்தினார்னா மெய்யான விடுதலை குமாரன் விடுவிக்க போறதுக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, எங்களை மத்தியில் நீ இருக்கிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த காரியத்தெல்லாம் நீ செய்து உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த போறமைக்காக துதிக்கிறோம் ஐயா. வர ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்ல போறதுக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த காரியத்தை நீ பொறுப்பெடுத்துக் கொண்டவருக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஐயா. முன்னே நடத்தக்கூடிய ஊழியக்காரர்களை வல்லமையா எடுத்து உயர்த்தும். வாயில வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை ஆவியாவும் ஜீவனுமாகவும் அது அக்கினியாக கர்த்தாவே நுகங்களை முறிக்கக்கூடிய அபிஷேகப்பட்ட வார்த்தை வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகளை அறுக்கக்கூடிய வார்த்தையாக தேவனே வசனத்தை நீ அனுப்பப்படுவதற்காக துதிக்கிறோம் ஐயா. வசனத்தை அனுப்பி நீ குணமாக்கப்படுவதற்காக துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமுள்ள கரம் அவர்களோடு கூட இருக்கப்படுவதற்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இப்படிப்பட்ட காரியத்தை இந்த கால வேளையிலே முன்னே நடத்தக்கூடிய தேவதாசர்களை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்த போறவருக்காக நன்றோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா. தொடர்ந்து கர்த்தாவே, எல்லா இடங்களும் புதுப்பிக்கப்பட்ட ஜபக்குழு தடையின்றி நடைபெறட்டும் ஐயா. ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய ஜபக்குழு எல்லாம் நீ புதுப்பித்து தந்தவருக்காக நன்றி ஐயா. அந்த ஜபக்குழு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காக துதிக்கிறோம் ஐயா. இன்னும் அநேக ஜனங்கள் பெருகட்டும், ஜபக்குழு பெருகட்டும். அந்த பகுதி மக்களுக்கு இப்படிப்பட்ட ஜபக்குழு மூலியமாக வெளிச்சம் வந்து இருள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, சபையில் சேர்க்கப்பட்டு ஜபக்குழுவில் கர்த்தாவே ஜெபிக்கப்பட்டு ஜபங்களின் நல்ல பலன் சாட்சிகளை நீ கொடுக்கப்படுவதற்காக துதிக்கிறோம் ஐயா.
கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கு நீ பலன் படுக்கப்படுவதற்காக துதிக்கமையா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு நீ தக்க பதிலை கொடுக்கப்படுவதற்காக நன்றி துதிக்கமையா. தொடர்ந்து அந்நியரை உபசரிக்க ஊழியத்தில் தேவைகளாம் சந்திக்கப்படட்டும் ஐயா. கொடுக்கக்கூடிய தாங்கக்கூடிய உள்ளங்களை எழுப்பி கொடுத்து இந்த ஊழியத்தை ஊண்ட கட்டாவே நீ உதவி செய்யப்படுவதற்காக நன்றோட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா. தொடர்ந்து கர்த்தாவே மாத்திரம் ஆலயம் கட்டப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த ஆலய காரியத்தை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. சடைகளெல்லாம் நீக்கப்படுகிற கர்த்தாவே அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க உம்முடைய தயவுள்ள கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கொடுமையா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று கேட்கிற தேவன் இப்பொழுது நீ எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போறவருக்காக நன்றி துதிக்கவையா. ஏற்ற வேலையில் நேர்த்தியாக செய்து முடித்து உம்முடைய நாமத்தை நீ மைமப்பட போறவருக்காக நன்றோடு துதிக்கமையா. அதற்கான தேவைகளாம் சந்திக்கப்பட போறதுக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே தடைகள் உடைக்கப்பட்டு அந்த பகுதிக்கு ஒரு பெரிய எழுப்புதல் தீ அக்கினி பத்தி எரிய போகிறதுக்காக துதிக்கமையா. கர்த்தாவே இப்படியெல்லாம் தடைகள் ஏற்படப்படுது கர்த்தாவே. இது இன்னும் இவ்வளோ நாட்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு பெரிய ரெச்சிப்பை நீ வைத்திருக்கிறதுக்காக பிசாசோட தடைகளாம் உடைக்கப்பட்டு சீக்கிரமாக ஒரு எழுப்புதல் அக்கினி அந்த பகுதி மக்களை கர்த்தாவே இறங்க போகிறதுக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவர் என்னை கிரியை செய்தவருக்காக துதிக்கும் ஐயா. உம்முடைய பலத்த கரத்தினால் கர்த்தாவே தேவாதி தேவட வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரை செய்ததற்காக நன்றி துதிக்கும் ஐயா. கல்லறை தோட்ட காரியத்தை நீ பொறுப்புத்துக்கும் ஐயா. கர்த்தாவே இந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க செய்யும். அதனுடைய தேவைகளாம் சந்திக்கப்படட்டும். விசேஷமாக தகப்பனே எங்களுக்கு இந்த காரியத்தை ஜெபித்து கொண்டு பிரயாசப்படுகிற சகோதரர்களுக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் பிரயாசத்துக்கு நீ பலன் தந்து நாமத்தை நீ மையப்படுத்தும் ஐயா. ஊழியத்தில் தேவையான ஒரு கர்த்தாவே வாகனம் வாங்கப்பட ஆராதனை நிறுத்துவதற்கு கர்த்தாவே ஒரு இடம் வாங்கப்பட தகப்பனே இந்த 2 காரியத்தை நீ பொறுப்பெடுத்து கொண்டு அது தேவைகளாம் சந்திக்கப்படட்டும். கொடுக்கக்கூடிய தாங்கக்கூடிய உள்ளங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுப்பி தரப்போறவருக்காக நன்றி துதிக்கும் ஐயா. இலங்கையில் கர்த்தாவே ஆத்ம ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தாவே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷமாக தகப்பனே மே மாதம் நடக்கக்கூடிய ஊழியத்தை ஆசீர்வதித்து தரும்படியாகவும் கர்த்தாவே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கர்த்தாவே கர்த்தருடைய பிள்ளைகள் போக்கில் வளர்த்தும் அங்கே தடையெல்லாம் நீக்கி போட்டு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்கள். ஊழியக்காரர்கள் விசேஷமாக தகப்பனே இலங்கை ஊழியத்துக்காக தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே அந்த பட்டணம் அந்த கர்த்தாவே இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சரீரமாகிய சபை கர்த்தாவே சத்தியமுள்ள சபை ஆவிக்குரிய சபை அங்கே எழும்பப்பட்டு அந்த பகுதிக்கு கர்த்தாவே ரட்சித்து சந்தோஷத்தை கொடுத்து அந்த பகுதி மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவராக மாற அங்கே ஒரு சபை கட்ட எலும்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரயாசத்துக்கு நீ பலன் கொடுக்க போறவருக்காக நன்றி துதிக்கும் ஐயா. வேதம் சொல்லுகிறபடி தகப்பனே எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உம்முடைய நாம அந்த தேசத்தில் மகிமைப்பட வேண்டும் பிரஸ்தாபப்பட வேண்டும் ஐயா. உம்முடைய நாமத்தினாலே அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உம்முடைய நாமம் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும் ஐயா. கர்த்தரே தேவன் என்று சொல்லத்தக்கக்கூடிய கர்த்தாவே இப்படிப்பட்ட சபைகளை சத்தியமுள்ள சபைகளை கர்த்தாவே உடைய நாமத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை கர்த்தாவே இந்த கால வேளையில் கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்தும் ஐயா. வருகிற நாட்களே இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய தேவதாசர்களை ஒவ்வொருவரும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். அக்கினியை கொண்டு போகட்டுமா பார்த்துக்க ஐயா. உம்முடைய எண்ணெயை கொண்டு போகட்டும். உடைய அபிஷேகத்தை கொண்டு போகட்டும் ஐயா. ஆவியான வல்லமை இறங்கட்டும் ஐயா. கர்த்தாவே அபிஷேக நுகங்களை முறிக்கும் அந்த பகுதி உள்ள கட்டுகளாம் அறுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ஆவியானவரே அவர்கள் மூலியமாக நீ கிரியை செய்ய போறவருக்காக இருந்திருக்கும் ஐயா. அதுக்கு பிரயாசப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளே அங்கே பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டு கர்த்தாவே. பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரே ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே அதற்கான மிகுந்த பலனை நீ கொடுக்க போறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதித்து நீ உயர்த்த போறமைக்காக துதிக்கும் ஐயா. கர்த்தாவே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்க எந்த ஸ்தானத்தை நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தாவே இந்த காரியத்துக்காக பிரயாசப்படுகிற நாமத்துக்காக சத்தியத்துக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் சகோதரர்களுக்காக தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்களை ஆசீர்வதித்து தாழ்மை இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய நாம அந்த தேசத்தில் மகிமைப்பட பொறுமைக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தை ஜெபங்கேட்டல்ல பிதாவே ஆமென்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே பரிசுத்தமுள்ள தேவனை உபவாச நாளிலே பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்ற வார்த்தையின்படியாக இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த உபவாச நாளிலும் கூட அவரை துதிப்பதற்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அந்த ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், சிறகுகளின் நிழல்தனிலே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே.
பக்கத்தில் 1000 பேர் விழுந்தால் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் ஆவரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் ஆவரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்று காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. விட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் கிருபையாக இன்றைக்கு சபைக்கான உபவாச நாள். ஆகவே உபவாசம், விடுதலையின் உபவாச ஜெபக்கூட்டம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கர்த்தர் நம்ம சபையிலே தந்திருக்கிறார். அநேகர் வந்து ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்களை பார்க்கிறோம். அநேகர் வாருங்கள், தொடர்ந்து காலை வேளையிலே வேத புஸ்தகத்தை திறந்து 121 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுவோம். அதிலிருந்து சில காரியங்களை, வார்த்தைகளை கேட்போம். 3வது வசனத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசிக்க. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உறங்கார். நல்ல கவனிங்க, உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட ஒட்டார். நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த 121 சங்கீதத்தை அநேகர் பிள்ளைகள் மனப்பாடம் வாசிப்பாங்க, சொல்லுவாங்க. அந்த நாட்களில் 23 சங்கீதம், 121 சங்கீதம் எல்லாம் படிக்க சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு. முழங்காலிட்டு படித்து மனப்பாடமாக சொல்லணும், பார்க்காம. அப்போ தான் சாப்பாடே கொடுப்பேன்பாங்க. அது ஒரு காலம். இன்றைக்கு அநேக இப்படி முக்கியப்படுத்துகிறது யார்? இன்றைக்கும் கூட டெய்லி என்னுடைய வேத பகுதியில் ஒரு அதிகாரம் இது. டெய்லி வாசிக்கிறதில் காலையில் அநேக வேத பகுதி உண்டு. அதில் ஒரு அதிகாரம் இது. காலையில் படிக்காமல் இங்கே வர்றது கிடையாது, கூடுமான வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சொல்கிறார், உன் காலை தள்ளாட விட்டார். அநேகருடைய கால்கள் இன்னைக்கு தள்ளாடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், வேதம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை காக்கிறவரா வேதம் சொல்லுகிறது. நம்மை காக்கிறவர், பாதுகாக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில தாய்மார் பார்த்தீங்கன்னா, பிள்ளைக்கு ஒரு சுகவீனம் வந்துருச்சுன்னா, பலவீனம் வந்துருச்சுன்னா, இரவெல்லாம் கண் விழித்து அந்த பிள்ளையை காத்து, சுரம் வந்துருமா தடவி தடவி பார்ப்பா, தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. சுகவீனம் வரும் பொழுது அந்த தாயினுடைய அன்பு அதுதான். ஆனாலும் தாய் தன் பாலகனை மறப்பாளோன்றார் ஆண்டவர். மறக்க மாட்டாங்க. அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மறக்காதவர். இன்னொன்று காக்கிறவர். காக்கிறவர் வேதத்தில் எப்படியெல்லாம் அவர் காக்கிறார், என்ன எதையெல்லாம் காக்கிறார்னு 1-2 காரியங்களை நாம் பார்ப்போம். மனுஷன் இந்த உலகத்தில் முதல் உண்டாக்கிற போது ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதை காக்கவும் பண்படுத்தவும் அவனை நியமித்தாராம். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் 2 வேலையை சொன்னார். ஒன்று, இந்த தோட்டத்தில் உனக்கு வேலை. மனுஷனை உண்டாக்கி கொண்டு வந்து நீ நல்லா இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பழத்தெல்லாம் சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லலை. இதை பண்படுத்து, வேலை செய்யினார். நல்ல வேலை கொடுத்தாரு பாருங்க. பண்படுத்தணும் அருமையானவர். 2வது, இந்த தோட்டத்துக்கு நீ தான் காவல்காரன். இதை காக்கிற வேலை உன்னுடைய வேலை, வேற யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவன் சரியாக செய்யலை. வேதம் சொல்லுகிறது, அதை காக்காதபடியினால் சாத்தான் தோட்டத்துக்குள்ளே வந்து விட்டான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே யார் வந்துட்டா? சாத்தான் வந்து அவர்களை நிர்வாணமாக்கி
கடைசியில் தேவனுக்கும் அவர்களுக்கும் தொடர்பை துண்டித்து கடைசியில் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டுட்டாங்க. சரி, ரெண்டாவது மனுஷனை காக்க வச்சாரா? இல்லை. நீங்கள் 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப யாரை வச்சுட்டார் பார்த்தீங்களா? கேருபீன்களை கொண்டே வச்சுட்டார். மனுஷனை தான் வச்சார். அவனுக்கு தான் முதல் இடம். இதை பண்படுத்து, இங்க நீ வேலை செஞ்சுக்கிட்டே இதை காத்துக்கொள்ள. இன்னைக்கு அதுதான் அருமையானவர்களை காக்காதபடினா பிசாசு வந்துட்டான். அவன் சொல்லுவாங்க, சந்து விட்டான், பொந்து விட்டான், வந்து விட்டான். சந்து விடும் பொழுது அதாவது வழியை காக்கிற வேலை நம்முடைய வேலை. ஒரு குடும்பத்தை இன்னைக்கு பிசாசு போட்டு தாக்குறதுக்கு ஒரு காரணம், நம்மளே வழிவிட்ட மாதிரி. நம்ம தான் குடும்பத்தை காக்கணும், நம்ம தான் பிள்ளைகளை காக்கணும். அருமையானவர்களே, காக்கிற வேலை நமக்கு அந்த நாட்களில் பாட புஸ்தகத்தில் ஒன்று, நாய் எதை காக்குமா? வீட்டை காக்கும். இப்போ நாய் இல்லை, நம்ம தான் வீட்டை காக்க வேண்டிய வேலை. ஏன்னா திருடனை விட பெரிய திருடன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், வேற ஒன்றுக்கு வரமாட்டான். அந்த திருடனாகிய பிசாசு உள்ளே குடும்பத்துக்குள்ளே வராதபடி, வீட்டுக்குள்ளே வராதபடி, வாழ்க்கையில் வராதபடி காக்கிற வேலை நம்முடைய வேலை. எப்படி காக்கணும்? ஜெபித்து காக்கணும், துதித்து காக்கணும், அருமையான உபவாசம் இருந்து காக்கணும். இதெல்லாம் நம்ம வேலை. பார்த்தீங்களா? இப்போ காக்கிறதற்கு சுடரொளி பட்டயம். அதுக்கு முன்னே கேருபீன்களை வச்சுட்டாரு. மனுஷன் வழி தவறி போயிட்டான், காக்காம போயிட்டான், விழுந்து போயிட்டான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நம்மை காக்கிற ஒருவர் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவர். அருமையானவர்களே, பாதுகாக்கிறவர். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். வழியில் உன்னை வழியிலே, நல்ல கவனிங்க, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நல்ல கவனிங்க, வழியிலே உன்னை காக்கணுமா? ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் ஒரு தூதனை அனுப்புறாராம். பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். வழியில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு போராட்டம் இருக்கிறது. அதனால வழியிலே உன்னை காக்கிறதற்காக, அருமையானவர்களே, ஒரு தீங்கு அணுகாமல் உன்னை காக்க, எந்த பிரச்சனையை வராமல் உன்னை காக்க, சத்துருக்கள் உன்னை மேற்கொண்டு விடாதபடி காக்க, நான் உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், அங்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாடு, அந்த தேசம், அந்த இடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பா போய் சேரணும். அன்றைக்கு அப்படித்தான் கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும், பகலிலே மேக ஸ்தம்பத்தில் போனார், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில் போனார். அவர் இரவும் பகலும் தூங்காமல் தம்முடைய ஜனங்களை 40 வருஷம் பாதுகாத்து ஒத்துவமாய் பின்பற்றினவர்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த ஸ்தானத்தில் சேர்த்தார். அதுபோல தான் நாம் அந்த டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பரலோகத்தை நோக்கி. நமக்கு ஒரு பரம கானான், அந்த தேசத்தை நோக்கி நாம் டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நம்ம பிரயாணத்தில் எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, நம்ம காலு தள்ளாடி போயிடக்கூடாது, சத்துரு நம்மை மேற்கொண்டு விடக்கூடாது என்று அவர் நம்மை காக்கிறதற்காக நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! நம்மை காக்கிற தேவன். அன்றைக்கும் கூட எப்படியெல்லாம் காத்தார். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிக்கலாம்.
6ஆம் அதிகாரம் 13 1-2 வசனம் சீக்கிரம் வாசி. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தோத்தான் என்ற பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது என்ன பண்றான்? ஐயோ, காலையில எழும்பி போறான். இதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு. ஐயோ எஜமானே, நம்ம என்ன செய்வோம்னு சொன்னானா? அப்படிதானே? வாசிங்க தொடர்ந்து. ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தருக்கு ஒரு மனுஷனை பிடிக்க மிலிட்டரி வந்திருக்குது, சீரிய இராணுவம் வந்திருக்குது, ஒரு பெருங்கூட்ட ரதத்தோடு வந்திருக்குது. மலையை சுற்றிட்டாங்க, தோத்தானை சுற்றிட்டாங்க. இந்த நேரத்தில் காலையில் எழும்பி போய் இந்த காட்சியை கண்டவன் பதறுகிறான். அப்பொழுது எலிசா பதறல. எலிசாவுக்கு தெரியும் தன்னை சுற்றிலும் ஒரு சேனை உண்டு, தன்னை சுற்றிலும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை போட்டிருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க தூதர்களை அனுப்புகிறார். பாருங்க, எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருந்தது. பார்த்தீங்களா? இதான் பரலோகத்தின் பாதுகாப்பு, இதான் தேவனுடைய பாதுகாப்பு. இதில் என்ன கண்டுகொள்றோம்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார், எப்படி காக்கிறார். உன்னை காக்கிறார், அவர் உன்னை காக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை காக்கிறவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை காக்கிறார், உங்கள் பிள்ளைகளை காக்கிறார், உங்களை காக்கிறார். அருமையானவர்களே, உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி எலிசாவை பாதுகாக்கிறார் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசிய, ஒரு தேவனுடைய மனுஷனை இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அருமையானவர்களை பாதுகாக்கிறார். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி போட்டு பாதுகாத்தார். எப்படி ஆண்டவர் பிள்ளைகளை காக்கிறார்? வேலி போட்டு, அந்த வேலிக்குள்ள சாத்தான் வர முடியல. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார்னு வைங்க, இப்படித்தான் காப்பார். நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நமக்கு உண்டான அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் அவர் காக்கிறவர். ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரம் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு பாதுகாப்பா கொடுக்கிறார், பாதுகாக்கிறார். சாத்தான் சொல்றான், நீ வேலி அடைக்கவில்லையோ, கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். உங்க வீட்டை சுற்றிலும் எந்த பேயும் வந்துடக்கூடாது, சத்துரு வந்துடக்கூடாது, பில்லி சூனியம் வந்துடக்கூடாது, ஏவி விடுற ஆவி உங்க வீட்டை தொடக்கூடாது, நெருங்கக்கூடாது. எவ்வளவு பாதுகாப்பு! அந்த அளவு நாம இருக்கணும், நாம ஜபத்தில் இருக்கணும், கர்த்தருடைய உதவியை தேடணும். யோபுவை போல உத்தம வாழ்க்கை செய்யணும். யோபுவை போல தெய்வ பயமுள்ளவர்களா இருக்கணும். யோபுவை போல பொல்லாப்பை விட்டு விலகி வாழணும். ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்யணும். யோபு ஒரு ஜப வீரன். என் ஜபம் சுத்தமாயிருக்கிறன்னு அவன் சொன்னான். அப்படி ஒரு ஜபிக்கிறவன், தேவபக்தி உள்ளவன், தன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, அருமையானவர்களே, அதிகாலையில் பலி செலுத்துகிறவன்,
அதிகாலையிலே பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, பிள்ளைகளின் பரிசுத்தத்துக்காக நிற்கிறவன். நம்ம பிள்ளைகளுக்காக நிற்கிறோமா? நம்ம குடும்பத்துக்காக? தேவ சமூகத்தில் எத்தனை பேர் நிற்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் தெய்வ பயத்தோடு வாழ்றீங்க? எத்தனை பேர் குடும்பத்துக்காக? அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். பொல்லாப்பை விட்டு விலகுறீங்க, உத்தம வாழ்க்கை செய்கிறீங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சத்துரு தொடாதபடி, நஷ்டப்படுத்தாதபடி பாதுகாக்கிறார். வேலி போடுகிறார். அருமையானவர்களே, சாத்தானை கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அந்த வேலி எடுத்த பிறகுதான் அவனால் உள்ள போக முடிஞ்சு. அது மாதிரி எலிசாவை சுற்றிலும் பாதுகாப்பு. எலிசாவை எவனும் தொட முடியலை. பார்த்தீங்களா? இராணுவம் வந்துச்சு, தொட முடிஞ்சா? இவன் தான் கண்மயக்கம் உண்டாகி கொண்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சார். அது மாதிரி பாதுகாக்கும் கர்த்தர். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1-2 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு இப்போ எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். விலைக்கு வாங்கப்பட்டான் யோசேப்பு போத்திபாரால். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். நல்ல கவனிங்க, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அடிமை விலைக்கு வாங்கப்பட்டாலும் அவனுக்கு வந்த உபத்திரவ நாட்கள்ல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். விலைக்கு வாங்கப்பட்டான், அடிமையா வந்தான். அங்கே என்ன பண்ணான்? அங்கேயும் தோத்தான்ல தான் இருந்தான். அந்த இடத்துல தான் அருமையானவர்களை குடியில தூக்கி போட்டாங்க. வனாந்தரத்தில் வஸ்திரத்தை பிடுங்கினா, பலவர்ணமான அங்கி கிழிச்சு, அவ்வளவு பொறாம. இந்த பலவர்ணமான அங்கியின் மேலே அவங்க சகோதரர்களுக்கு அவ்வளவு எரிச்சல். ஏன்னா அவங்க அப்பா நேசித்து இந்த பலவர்ண அங்கியை தச்சு கொடுத்தாராம். பலவர்ண அங்கி ராஜா குடும்பத்தில் உள்ளவங்க தான் உடுத்தணும். ஆமாம், ராஜாக்கள் பிள்ளைகள் உடுத்துகிற ஒரு வஸ்திரம் இது. கர்த்தர் அன்னைக்கே இவனை குறித்து ஒரு தரிசனம், இவன் ராஜரீக நிலையில் உயர்த்தப்பட போகிறான். அதனால் அவங்க அப்பா அதை அறிந்து பலவர்ண அங்கேயே தச்சு கொடுத்துருந்தார். அதன் மேலே பொறாமை, இவன் மேலே பொறாமை, சொப்பனம் கண்டதுனால பொறாமை, எல்லா பொறாமை ஆவியும் அவங்க மேலே இறங்கி அடித்து குடியில் போட்டு வித்துட்டானுங்க. ஆனாலும் கர்த்தர் அவனை கூட இருந்து பாதுகாத்தார். அதான் காக்கிறவர். அவனை எவ்வளவு காத்தார் பாருங்க. எப்படி பாதுகாத்து அவனோடு இருந்து காலகாலத்தில் அவனை உயர்த்தி சகல மகிமையும் எகிப்தில் அவனுக்கு கொடுத்து ரதத்தில் போக வச்சார், ஒரு அதிபதி ஆக்கினார். அதான் நம்மை காத்து உயர்த்துகிறவர், காக்கிறவர். உன்னை காக்கிறவர். சோர்ந்து போகாத அன்பு சகோதரனே, சோர்ந்து போகாதீங்க. அருமையான சகோதரியை தளர்ந்து விடாதே. கட்டாயம் உன்னை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை காக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆகவே உங்க காலை தள்ளாட விடமாட்டார். அவர் உறங்காத தேவன். எலிசாவை சுற்றிலும் எவ்வளவு பாதுகாப்பு. அவன் காலையில தூங்கி எழும்பி வர்றான், ஆனா இரவெல்லாம் அங்கே அக்கினிமயமான ரதம், குதிரைகள் பாதுகாத்தது. உங்களுக்கு உண்டு. அந்த தரிசனத்தோடு செயல்படுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆதியாகமம் 28:15 கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்யல? அந்த வசனத்தை வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. பாத்தீங்களா? நான் உன்னோட இருப்பேன், நீ எங்கு போறாய் அங்கெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், உன்னை காக்கிறவராயிருப்பேன், உன்னை காப்பேன். காத்தார். உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். பாத்தீங்களா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை
என் பாயிண்ட் என்னன்னா உன்னை காப்பேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் மாத்திரம் கொடுக்க அனுப்பல. உன்னோட இருப்பேன்னு சொன்னார், உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னார், ஒரு தீங்கு உனக்கு வராதுன்னு சொன்னார். அதான் காக்கிறவர், நம்மை காக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் உபாகமம் 32:10 படிச்சிங்கன்னா கர்த்தர் அவனை பாழான இடத்திலும் அவாந்தரமான வெளியிலும் அவனை கண்டுபிடிச்சாராம். வாசிங்க. பாலான நிலத்திலும் ஊழிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். இவ்வளவும் செஞ்சு கர்த்தர் வேதம் சொல்றது கண்மணியை போல காத்தார். எப்படி காத்தார்? தமது கண்மணியை போல. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கண்மணியை போல. சங்கீதம் 17:8 சொல்லுகிறது, தாவீது சொல்றார், கண்மணியை போல என்னை என்ன செய்யும்? காத்தருளும். அப்படி ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க, அப்படி ஒரு விண்ணப்பம் பண்றார். கண்மணியை போல என்னை காத்தருளும். எனக்கு அவ்வளவு பிரச்சனை. கண்ணை அந்த இமையை பாருங்க, ஒரு தூசி விழுந்துடக்கூடாதுன்னு அப்படியே மூடிடுது. ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது உடனே இந்த கண்மணியை, அதனால தான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் நம்மளை அந்த கண்மணியை போல காக்கிறாராம். எப்படி காக்கிறார்? அதனால தான் அவன் சொல்றார், தாவீது, கண்மணியை போல என்னை காத்தருளும். எனக்கு அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு துன்பங்கள், நீர் என்னை காத்தருளும்னு சொல்றதை விட கண்மணியை போல காத்தருளும். கர்த்தர் யாக்கோப கண்மணியை போல பாதுகாத்தாராம். யாக்கோபின் மேல அவ்வளவு கரிசனை, அவ்வளவு அவன் மேல நேசம், பாசம். யாக்கோபை சிநேகித்தேன்றார். அருமையானவர்களே, கர்த்தர் யாக்கோபோடு இருந்து அவனை காத்து திரும்பி வர பண்ணினார். அதனால நம்மை காக்கிறவர். இந்த பரிசுத்தவான்கள்லாம் எப்படி பாதுகாத்தார்? அதில் நீங்கள் அந்த சங்கீதம் 121 படிக்கிறீங்க, 4வது வசனம். இஸ்ரவேலை காக்கிறவராம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்கிற அருமையானவர்களை பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதே கிடையாதான், உறங்குகிறதே கிடையாதான். வேதம் சொல்லுகிறது, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. படகுல கப்பலில் கொஞ்சம் தூங்க வச்சாங்க. அந்த தூங்குகிற நேரத்தில் கொந்தளிப்பு கொஞ்சமா, அவர் எழுந்த பொழுது காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் தூங்காதவர், நம்மை காக்கிறவர். அருமையானவர்களே, நம்மை காக்கிற ஒருவர் தூங்காமல் காக்கிறார். சில பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனை நியமிப்பாங்க, ஷிஃப்ட் போட்டு, நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒருவர், பகல் ஷிஃப்ட்டுக்கு ஒருவர். இப்படியெல்லாம் 8 மணி நேரம்னா 24 மணி நேரத்துக்கு 3 வாட்ச்மேன் போடுவாங்க. சிலர் 2 பேர், நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட் காக்கணும், செக்யூரிட்டி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய கர்த்தர் நமக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்? தூங்காமல் உறங்காமல் காக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கு முன்னே சென்றாராம். அருமையானவர்களே, இஸ்ரவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தமே அதுதான். 43ஆம் அதிகாரம் ஏசாயா 1:2 இஸ்ரவேலே நீ என்னுடையவன், நான் உன்னோடு இருப்பேன். இருப்பேன், எப்பவும் இருப்பார். அவருடையவர்களை பாதுகாக்க நீங்க சரியான ஒரு இஸ்ரவேலராய், நீங்கள் உருவாக்கப்பட்டவர்களாய், நீங்கள் மனம் திரும்பினவர்களாய், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், பரிசுத்த வாழ்க்கை செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் கட்டாயம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், இரவும் பகலும். அருமையானவர்களை தூங்காமல் உறங்காமல் காக்கிறவர். இன்னொரு வசனம் படிங்க, 5வது வசனம் அதில் படிங்க, 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். மறுபடி சொல்றார் பாருங்க,
எப்படி காக்கிறார்னா நிழலை போல. நிழல் என்றால் சாய், நம்ம நிழலை பார்த்து சாய் என்றால் அது ஒரு நிழல். இன்னும் நீங்கள் முன்னடையாளத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படும் நிழல். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற நிழல் பாதுகாப்பை குறிக்கிறது. அவர் சொல்றாரு, அருமையானவர்களே, வலது பக்கத்தில் யாரா இருக்கிறாராம்? தாவீது சொல்றார், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்க வலது பக்கத்தில் யார் இருக்கிறான்னு பாருங்க. அன்னைக்கு சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த பொழுது வலது பக்கத்தில் சாத்தான் நின்னான். உங்க வலது பக்கத்தில் கர்த்தர் நிழலாய் இருக்கிறாரா அல்லது சாத்தான் இருக்கிறதுக்கு இடம் உண்டாக்குகிறீர்களா? அருமையானவர்களே, அவர் நமக்கு நிழலாய் பாதுகாப்பை கொடுக்கணும். நிழலாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னாகமம் 14:9 படிச்சிங்கன்னா அங்கே ராட்சத பிறவிகள் ஏனோக்கின் குமாரர் இருக்கிறார்கள் என்று 10 பேர் வந்து சொன்னான். எல்லாம் சபையை கலங்கடிச்சான், பயமுறுத்தினான். ஆனால் காலேபும் யோசுவாவும் என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிங்க இப்போ 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல், அவர்களை காத்து வந்த பாதுகாப்பை கொடுத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இந்த தரிசனம் தான் நமக்கு வேணும். இந்த 2 பேருக்கு இந்த தரிசனம் இருந்துச்சு. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க. சொல்றான் 10 பேரும், ஐயோ நாங்கள் அவங்கள பார்த்தோம், ராட்சதர்கள், நாங்கள்லாம் அவங்க பார்வையில் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், அவ்வளோ பெரிய ஆட்கள். ஆனால் இவங்க 2 பேரும் சொன்னாங்க, நீங்கள் சொல்றது சரிதான், ஆனால் அவங்கள பாதுகாத்த நிழல் விலகி போயிடுச்சு, அவங்க பலனற்றவர்கள், நாம் அவங்களை ஜெயிச்சிடலாம், நாம் அவங்களை மேற்கொண்டிடலாம், நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, போராட்டம் வரும் சோர்ந்து போகாதீங்க. உங்களை விட உங்கள் சத்துருக்கள் பெரியவர்கள் அல்ல. உங்களை ரட்சித்த கர்த்தர், உங்களை மீட்ட கர்த்தர் உங்களோடு பெரியவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் சோர்ந்து போகிறீங்க? உங்களுக்கு முன்னே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்யிட்டு விலகி போயிற்று, விலகி போயிற்று. சிம்சோனை காத்துக்கிட்டே வந்தார் கர்த்தர், நிழலாய் தொடர்ந்தார். அந்த அபிஷேக நிழலை போல தொடர்ந்து வந்தது. ஆனால் பாவத்தை துணிகரமாக செய்து கொண்டே இருந்தான். தான் கர்த்தர் இருக்கிறாரு. சிலர் இன்னைக்கு அப்படித்தான் செய்கிறாங்க. கர்த்தர் தான் நம்மோடு இருக்கிறாரு, நம்ம தான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் காத்துக்குவார் அப்படின்னு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை காத்த நிழல் விலகிடும், விலகிடும், விலகிடும். சிம்சோனை காத்து வந்த அபிஷேகமும் பலனும் அவனை விட்டு விலகி போயிட்டு. நல்ல கவனிங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 19, 20 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதில் பலன் அவனை விட்டு போயிடுச்சான், நீங்கிடுச்சான். 20வது வசனத்தை படிச்சிங்கன்னா வாசிங்க. அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றான். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போடுகிறவன் போல போவேன் என்றான். வெளியே போவேன் என்றானா. நிறைய பேர் கர்த்தர் விலகினதே தெரியல, அபிஷேகம் போனது தெரியல, காத்த நிழல் விலகி போனது தெரியாது. ஜாக்கிரதையா இருங்க. எப்போ விலகினார்? சிம்சோனை விட்டு எப்போ பலன் நீங்கியது? மகாபலன் போனது தெலிலாடின் மடியில் நித்திரை செய்த பொழுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருக்க வேண்டிய ஒரு காலம். இவனுக்கு கொடுத்த பலன், மகாபலன், அபிஷேகம் எதற்கென்னா இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இவன் ஒரு நிழலாயிருக்க வேண்டியவன். இவன் இஸ்ரவேல் மக்களை காக்க வேண்டியவன். அவர்களுக்கு வரும் பிரச்சனைகளை சந்தித்து அதை ஜெயித்து இவர்களை விடுவிக்க வேண்டியவன். இப்போ இவன் எங்க போய் கிடக்கிறான் பாருங்க, சத்துருவின் மடியில போய் கிடக்கிறான்.
யோசித்து பாருங்க. அருமையா சொல்லிக்கிட்டே போகலாம் இவனுடைய காரியத்தை. இவனை காத்த நிழல் ஒரு நாள் இவனை விட்டு விலகியது. தொடர்ந்து வந்த நிழல், பாதுகாப்பை கொடுத்த நிழல், வலது பக்கத்தில் நிழலாய் இருந்தவர் இவனை விட்டு விலகினார். இடம் கொடுக்காதீங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே தொடர்ந்து நாம, நேரம் இல்லை, இன்னொரு நேரம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஏசாயா 25:4 வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலில் நம்மை காப்பாற்றுகிறவர். தாவீது 17:9 சொல்றார், உமது செட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றும். நீங்கள் 36 சங்கீதம் 7, 57 சங்கீதம் 1, 63 சங்கீதம் 7, 91 சங்கீதம் 1 வசனம், இதையெல்லாம் நீங்கள் வாசித்து வீட்டில் போய் தியானியுங்கள் அருமையானவர்களே. நமக்கு அவருடைய செட்டைகள் நிழலாயிருக்கிறது. நீங்கள் ஏசாயா 49:2-3 வாசிச்சிங்கன்னா, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கண்களை மூடி ஜபிக்கலாம், நேரமில்லை. தொடர்ந்து அருமையானவர்களை இன்னொரு நேரம் எப்படியெல்லாம் நம்மை காக்கிறார், எதை காக்கிறார், ஆத்துமாவை காக்கிறார், நம்முடைய போக்கையும் வருத்தையும் அவர் காக்கிறார். ஏன்னா அந்த வசனத்தில், அந்த அதிகாரத்தில் நம் போக்கையும் வருத்தை இந்த உலகத்தில். ஆகவே நாம் போக்கும் வருத்தமாக தான் இருக்கிறோம். நாம் வீட்டுக்குள்ளே கிடக்கிறது கிடையாது. ஆமாம், நம்முடைய போக்கு வருத்து. எவ்வளோ ஆபத்து நிறைந்த உலகம். ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது சுகமாக வந்து சேர்றது எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க அருமையானவர்களே. எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை பிரச்சனைகள், அதில் தப்புறதும் கிருபைதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. போக்கையும் வருத்தையும் நம்மளை கர்த்தர் பாதுகாத்து, வேதத்தில் படிக்கிறோம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்ப தெரியுங்களா? அவருடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது போகையிலும் ஆசீர்வாதம் தான், வருகையிலும் ஆசீர்வாதம் தான். ஆகவே போக்கையும் வருத்தையும் நம்மை காத்து சுகபத்திரமாய் கொண்டு வருகிறவர். ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலவெளியிலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்கு நாம சுதந்திரவாதிகளாயிருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களோடு பேசின ஆண்டவரே வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை காக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உறங்காமல், நீர் தூங்காமல் காக்கிறீர். எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறீர். எங்கள் ஆத்துமாவை காக்கிறீர், எங்கள் போக்கை வருத்தையும் காக்கிறீர். கர்த்தாவே, இந்த பாதுகாவலை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கட்டளையிடுவீராக. எங்கள் வீட்டை காக்கிறவர், எங்கள் பிள்ளைகளை காக்கிறவர், எங்கள் கர்த்தாவே பிரயாசங்கள் நஷ்டப்பட்டு விடாதபடி, சாத்தான் தொட்டு விடாதபடி வேலி அடைத்து பாதுகாக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இப்பொழுது வார்த்தைகளை கேட்டு அத்தனை பேரையும் காத்துக்கொள்ளும். எலிசாவை சுற்றிலும் பாதுகாப்பை போட்டீர், யோபுவை சுற்றிலும் பாதுகாப்பை போட்டீர். கர்த்தாவே, யோசேப்படை இருந்து ஒரு சேதமில்லாமல் பாதுகாத்து அவனை உயர்த்தி வைத்தவரே. கர்த்தாவே, யாக்கோபோடு இருந்தவனை பாதுகாத்து மறுபடி சுகமாய் கொண்டு வந்து சேர்த்தவரே. இப்பொழுது எங்கள் பிள்ளைகள், எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. எல்லா நன்மைகளினால் நிறம் ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும். இன்றைக்கு நடைபெறப் போகிற விடுதலையின் உபவாச ஜப கூட்டத்தை ஆசை ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகளும் அநேக மக்களும் வந்து உம்மால் விடுவிக்கப்படட்டும். நன்மைகளினால் நிரப்பி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலே இரக்கங்களினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் 10 to 10:30 ஆரம்பிச்சிடும். ஜபிக்கிறவர்கள்லாம் விண்ணப்பம் பண்ண ஜபிக்க வாங்க. அதனால் நீங்கள் உங்கள் சிறை இருப்புமார் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலான காரியங்கள் செய்திடுவார். கலங்கிடாதே திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். தந்திரங்கள் அழித்திடுவா, பந்தியை உனக்காக ஆயத்தம் செய்வா. சத்துருவின் தந்திரங்கள் அழித்திடுவா, பந்தியை உனக்காக ஆயத்தம் செய்வா. எண்ணெயினால் உன்னை அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வா. புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வார். வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசீர்களும் தொடர்ந்திட. வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசீர்களும் தொடர்ந்திட. கலங்கிடாதே திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். கலங்கிடாதே திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். வறட்சியான உந்தன் பாதையை வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வறட்சியான உந்தன் பாதையை வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசீர்களும் தொடர்ந்திட. வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசைகளும் தொடர்ந்திட. கலங்கிடாதே திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். கலங்கிடாதே திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார்.
கர்த்தரை கம்பீரமாய் பாடி போற்றுவோம், மேலான நாமத்தை பாடி போற்றுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி போற்றுவோம், மேலான நாமத்தை பாடி போற்றுவோம். மகா சத்தத்தோடே அவரை துதித்திடுவோம், நல்லவர் வல்லவர் பெரியவரே. மகா சத்தத்தோடே அவரை துதித்திடுவோம், நல்லவர் வல்லவர் பெரியவரே. வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசிகளும் தொடர்ந்திட. வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசிர்களும் தொடர்ந்திட.